Hi everyone, welcome back to Kumari Christian Lifestyle. Last DIY with me segmentல லீஃப் பிரிண்டிங் பயன்படுத்தி வசன போர்ட் ரெடி பண்ணுவது எப்படி என்று பார்த்தோம். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. தேவைப்பட்டவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சியாக அந்த 3 வசன போர்டுக்கும் வீட்டிலேயே நாம் ஃப்ரேம் ரெடி பண்ணி வாலில் ஹேங் பண்ணுவது எப்படி என்பது பார்க்கலாம். முதலில் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்ப்போம். ஹார்ட்போர்ட் ஷீட், பிஸ்தா தோடுகள், எனி பெயிண்ட், கம், டபுள் சைட் டேப், கலர் டேப், A4 சைஸ் பேப்பர்ஸ், சார்ட் பேப்பர், கத்திரிக்கோல், ஸ்கேல், பென்சில் அண்ட் எரேசர், பஞ்ச் மிஷின், நூல், மாஸ்கிங் டேப். முதல் மெத்தட், முதலில் A4 சைஸை விட 0.5 சென்டிமீட்டர் அதிகமாக ஹார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. OHP ஷீட் ஒன்று எடுத்து அதை ஹார்ட்போர்ட் சைஸையும் அந்த OHP ஷீட்டையும் சேர்த்து கலர் டேப் பயன்படுத்தி 3 சைடையும் ஒட்டிக்கொள்ளுங்க. தென் ஓப்பன் சைடு வழியாக நம்ம ரெடி பண்ணி வைத்திருக்கிற இன்சர்ட் பண்ணுங்க. தென் ஓப்பன் சைடையும் பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த பேக் சைடில் எனி A4 சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணிடுங்க. எனி ஹேங் பண்ண டபுள் சைடு டேப்பு பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான வால் ஹேங்கிங் நமக்கு ரெடி ஆகும். செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். முதலில் A4 சைஸுக்கு 2 ஹார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஹார்ட்போர்ட் ஷீட்டில் 4 சைடும் 1.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்டர் வரைந்து அந்த நடுப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது பார்டர் பகுதி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அதை மாஸ்கிங் டேப் பயன்படுத்தி ஃபுல் கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அடிப்பகுதியில் பேஸாக நம்ம வைக்க போகிற அந்த ஹார்ட்போர்ட் ஷீட்லேயும் 4 சைட்லேயும் மாஸ்கிங் டேப் பயன்படுத்தி அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இனி பேக் சைடு நமக்கு ஒரு A4 சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. இனி பார்டர் ரெடி பண்ணின அந்த ஷீட்டை எடுத்து அதில் பிளாக் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது பிஸ்தா தோடு பயன்படுத்தி இதை டெக்கரேஷன் பண்ணலாம். 4 சைடும் ஃபெவிகால் தடவி பிஸ்தா தோடுகளை இந்த மாதிரி சுற்றிலும் ஒட்டிக்கொள்ளுங்க. பிஸ்தா செல்களை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நம்ம விருப்பப்பட்ட டைரக்ஷனில் நம்ம இதை ஒட்டி எடுக்கலாம். இது 45 டிகிரியில் இல்லை 90 டிகிரியில் எந்த ஆங்கிள் வேணுந்தாலும் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் ஃபுல்லாக ஒரே ஆங்கிளில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கேப் விட்டு ஃப்ளவர் ஆகிட்டும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இனி பிஸ்தா செல்லு நல்லா காய்ந்த பிறகு உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதுக்கு கலர் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். பட் நான் இதில் கலர் கொடுக்க போகிறதில்ல, அது நேச்சுரல் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இனி மறுபக்கம் OHP ஷீட் பயன்படுத்தி மாஸ்கிங் டேப்னால் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி A4 சைஸ் கார்ட்போர்டுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை 3 ஸ்ட்ரிப் பயன்படுத்தி பார்டரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே பார்டரை ரெடி பண்ணினதை அந்த ஷீட்டை வைத்து நம்ம ஃபெவிகால் கம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடணும். இனி அடியில் பேஸுக்கு நம்ம பயன்படுத்திய ஹார்ட்போர்ட் ஷீட்டை பஞ்சிங் மிஷின் பயன்படுத்தி ஹோல் போட்டு அதில் நூல் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது நமக்கு வாலில் ஹேங் பண்ணக்கு யூஸ் ஆகும். இனி நம்ம ரெடி பண்ணி வைத்திருக்கிற அந்த பிக்சரை எடுத்து நடுப்பகுதி வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான
வால் ஹேங்கிங் வசன போர்டு ரெடி ஆகும். தேர்ட் மெத்தட் இப்போ பார்க்கலாம். முதலில் இதற்கு ஏதாவது ஒரு கலரில் சார்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சென்டர் பகுதியில் A4 சைஸுக்கு ஸ்பேஸ் விட்டு அதை சுற்றிலும் 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி பார்டர் ஃபுல்லாக வரைந்து கொள்ளுங்க. இனி அந்த 2 லைன் ஜாயின் பண்ணுகிற 4 கார்னர் சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி அந்த சைடில் பார்டர் ட்ரா பண்ண அந்த 4 சென்டிமீட்டரை 2 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு 4 சைடும் வரைந்து கொள்ளுங்க. அடுத்தது அந்த நம்ம 2 சென்டிமீட்டருக்கு வரைந்த அந்த லைனை ஸ்கேல் யூஸ் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி மடக்கி மடக்கி நம்ம விடணும். 4 சைடும் இந்த 2 சென்டிமீட்டர் லைனு A4 சைஸுக்கு நம்ம கொடுத்துருந்த பார்டர் ரெண்டையுமே ஃபோல்ட் பண்ணி விடணும். நடு சென்டரில் A4 சைஸுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தேன்ல அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வசன பிரிண்டிங்கை அதில் நம்ம கம் வைத்து பேஸ்ட் பண்ணணும். பாருங்க, இதை மறுபக்கம் நம்ம திருப்பி அதில் நம்ம 2 சென்டிமீட்டருக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து மடக்கி இந்த மாதிரி நம்ம கம் யூஸ் பண்ணி அதை ஒட்டி விடணும். இனி நம்ம ஒரு திக்கான சார்ட் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. துணி எடுக்கும்போது உள் பக்கமாக கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சார்ட் பேப்பர் இருந்தாலும் போதும். அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு பின்பக்கத்தில் வால் ஹேங் பண்ணக்கு நம்ம டபுள் டேப் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். அந்த பாக்ஸ் போல் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஷீட்டுக்கு மேலே நம்ம எடுத்திருக்க இந்த ஹார்ட்போர்டு ஷீட்டை வைத்து நம்ம பேஸ்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ண விடணும். அப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கு தேவையான வால் ஹேங்கிங் நமக்கு ரெடி ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக 3வது மாடலான வால் ஹேங்கிங் வசன போர்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவன் தரக்கூடிய வசனங்கள் வாக்குத்தத்தங்களை இது மாதிரி வீட்டிலேயே சிம்பிளாக செய்து ஹால் பெட்ரூமில் நம்ம வைத்து வீடை வந்து நம்ம அலங்கரிக்கலாம். இன்னும் வசனங்களை பார்த்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவும் இது நமக்கு உதவியாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் இன்னும் பல வீடியோக்கள் பெற தொடர்ந்து குமரி கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் சேனலுடன் இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ.